ஆத்ம நமஸ்தே. ஸோ மேஷ ராசிக்கான டாரோட் இது. ஆ மேஷ ராசி வியூவர்ஸ் இந்த ரீடிங் உங்களுக்கான ஒரு டீப் மெசேஜ கொண்டு வருது. நம்ம எது கரெக்ட்டா இருக்கோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் எல்லா மெசேஜுன்ற மாதிரி நீங்க எடுத்துக்க வேணாம். இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க மென்டலாவும், எமோஷனலாவும். ஆனா லைஃப்ப பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஒரே நேரத்துல பல விஷயங்கள் ஹேண்டில் பண்றீங்க. அதனால பிரஷர் ஃபீல் ஆகலாம். ஆனா முக்கியமானது என்னன்னா, நீங்க அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டீங்க. நீங்க ஃபைட் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ. லவ் லைஃப்ல ரொம்ப கன்ஃப்யூஷன் இருக்கு. யாரோ ஒருவங்க ஃபீலிங்ஸ் கிளியரா இல்லாம இருக்கீங்க. இல்லன்னா வந்து ரொம்ப மறைச்சு வச்சிருக்கீங்க உங்க ஃபீலிங்ஸ. சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சில பேருக்கு வந்து நம்பிக்கை தன்மை இல்ல. சில பேருக்கு வந்து தப்பான டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஆ நீங்க உங்க உள்ளுணர்வ நம்புங்க. அதுதான் உங்களுக்கு என்னன்றத சொல்லும். அதே மாதிரி பண விஷயத்துல நீங்க இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? எதுல பண்ணணும்? ஒரு ஃபாஸ்ட்டா பண வரவு இல்ல. ம். ஆனா ஆம், உங்களுக்கு திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும் நெறைய. அவசரப்படாம பிளான் பண்ணுங்க. டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பிளான் பண்ணுங்க. முதல்ல பிளான் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுல ஆக்ட் பண்ணுங்க. ஹெல்த்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் காமிக்குது. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். மென்டல் பீஸ பிரையாரிடைஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் வொர்க் பண்ணி உங்க உடம்பையும் கெடுத்துக்காதீங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் இதுல இருக்கணும். இப்ப அட்வைஸ் என்னன்னா, யாரையும் அப்படி கண்மூடித்தனமா நம்பிறாதீங்க. இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பரவால்ல. ஆ மணி அப்புறம் கமிட்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆ யாரும் உங்கள கண்ட்ரோல் பண்ணாம, உங்க மூள செலவு செய்யாம பார்த்துக்கோங்க. ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்கோங்க பரவால்ல. ஸ்டெபிலிட்டி இல்லாதத பிடிச்சுக்கிட்டே இருந்தா, நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. உங்களோட நல்ல பேர நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்க வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதுக்கேத்த மாதிரி இருங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா இப்போ இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கணும். இதான் உங்களுக்கான அட்வைஸ். உங்களுக்கு இது வந்து பொதுவான அட்வைஸ். ஆம் இது வந்து ஒருத்தருக்கு மட்டுமே பொருந்தாது. இது ஓவரால் மேஷ ராசிக்கான அட்வைஸ் இந்த வாரத்துக்கு. ஸோ உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கோ அத எடுத்துக்கோங்க. ஸோ இத முடிவு பண்ணி நீங்க எந்த ஸ் ஸ்ட்ராங் டெசிஷன்ஸும் எடுக்க வேண்டாம். இது வந்து ஒரு அட்வைஸ் எனர்ஜி தான். இது இப்படிதான் உங்க லைஃப்ல இப்போதைக்கு நடக்குது அவ்வளோதான். இப்ப இது எப்ப வேணா மாறலாம்.